அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து. இப்பொழுது ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். பூமி சீக்கிரமா விற்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம். இந்த பூமியினால நிறைய பேர்த்துக்கு கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு விலையே வரலைங்க, அதனால வித்தரலாம், வித்தாவது அந்த பூமி வித்தாது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன், இல்லாட்டி என் குழந்தைய பூமி வித்து நான் படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு பூமியே வேண்டாம், உண்மை தாங்க நான் சொல்றேன், எனக்கு இந்த பூமி வித்தா போதும், இந்த பூர்வீக சொத்துல நிறைய சாபங்கள் நிறைய இருக்குது, அந்த சொத்தை நான் வாங்கி நான் அனுபவிச்சேன்னா எனக்கு அந்த சாபம் பாவம் கருமை என்ன தேடி வரும், அதனால இந்த பூமி வித்தரணுங்க, நான் ஒரு இடத்துல பூமி வாங்கி போட்டேன், அது நல்ல விலை விற்கின்னு பார்த்தேன், விலை விற்கல, அதனால வித்தரலான்ட்டு இருக்கிறேங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி இந்த பூமி விற்கணும்னு பல நாள் கஷ்டப்படுவாங்க. இந்த பல நாள் கஷ்டப்பட்டதுனால இது வாழ்க்கையில இந்த பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாளைக்கு தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பூமி நம்மளுக்கு விற்கணும், அந்த காசை வாங்கி பிரயோஜனமான ஒரு வேலையை நம்ம செய்யணும். இதுக்கு இந்த பூமி விற்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டங்கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டங்கத்திரிக்காய். இந்த கண்டங்கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன கத்திரிக்காயத்தை இருக்கும். அந்த காலத்துல பல்லு வலிக்கு அந்த விதைய மேல வச்சாங்கன்னா உள்ள இருக்கிற பல்லு வலி வெளியிருந்தே சரியாகும். இதுக்கு பேர் தான் கண்டங்கத்திரிக்காய். இந்த காலத்துல அதெல்லாம் வைக்கிறது இல்லை. எனக்கு சிறு வயசு காலத்துல நான் ஜோதிடம் படிக்கிற காலம் ரொம்ப வருஷத்துக்கு முன்பு இதெல்லாம் ஒரு காலத்துல வச்சாங்க, அது இன்னைக்கு தான் நினைவுக்கு வருது. கண்ட கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காயா இருக்கும். அது 4 கத்திரிக்காய் ஒரு ஏதாவது ஒரு செடி கொடிக்குள்ள இருக்கும். நீங்க அதை பிடிக்கிட்டு வந்து அந்த உங்களுடைய பூமியில புது கத்திரி வாங்கி கண்ட கத்திரிக்காய 2ஆ கட் பண்ணி அந்த மூலையிலேயே நீங்க போடணும். இது 4 மூலையிலையுமே 2ஆ கட் பண்ணி 4 பக்கம் போடணும். இந்த கந்த கத்திரிக்காயை போட்டுட்டு சிவப்பு தக்காளி, நாட்டு தக்காளிய அந்த கண்டங்கத்திரிக்காய் மேல அந்த பூமி மேல பிழிஞ்சு விடணும். சீரக தண்ணி நைட்டே ஊற வச்சு அந்த இடம் பூரா நீங்க 4 மூலை தெளிச்சு விட்டுட்டு மிச்சத்தை இடம் பூரா தெளிச்சு விட்டுறோம். பாவக்காய 4ஆ கட் பண்ணி 4 மூலை நீங்க போட்டுருங்க. அன்னையோட அந்த இடம் உங்களை விட்டு போயிடும். இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டே தீரும். அந்த இடம் உங்ககிட்ட இருக்காது, அது வெக்கப்பட்டு உங்களை விட்டு போயிடும். அப்போ அந்த காலத்துல இந்த கண்டங்கத்திரிக்காய்னு சொல்லி ஒரு இடம் என்னை விட்டு கண்டமாயிருச்சு, இந்த இடம் கண்டமாய் போச்சு, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இந்த கண்டங்கத்திரிக்காய மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. அந்த மூலிகை சக்தி தான் உங்களை இந்த இடத்துல நீ கொண்டு வந்து குறைச்சிருக்கு. அப்போ கண்டங்கத்திரிக்காயை கட் பண்ணி 4 மூலையிலையும் போட்டுட்டு நாட்டு தக்காளியை 4 மூலை பிழிஞ்சு விட்டு சீரக தண்ணியை நைட்டே ஊற வச்சு காலையில வந்து தெளிச்சு விட்டு பாவக்காயை 4ஆ கட் பண்ணி போட்டாச்சுனால் இந்த கசப்புக்கு அந்த இடம் இனிப்பா மாறாது, நம்மளை விட்டு போயிடும். இது பல காலமா நிறைய ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இடம் விற்கும்னு நினைக்கிறவங்க, சின்ன சின்ன கார்னர் சைட்டு கல் நட்டிக்கிறவங்க அந்தந்த சைட்ல போட்டாலே அந்த இடம் விற்று போயிடும். அது இன்னொரு கை மாறிடும். இந்த எளிய பரிகாரங்கள் எல்லாம் நீங்க ஒரு நோட்டு பேனை எடுத்து நீட்டா குறிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை சொல்லிக்கிட்டே போறேன். அந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இதெல்லாம் எங்க தேடினாலும் இது எந்த புக்கிலையும் கிடைக்காது. இது அனுபவமே ஒரு புதிர். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நாங்க சொல்லியிருக்கோம். நிறைய இது ஒரு மாற்றமா இருக்குது அப்படிம்பாங்க. அதனுடைய சூட்சமம் அது யாருமே தெரியணுங்கிறது இல்லை. இந்த பொருள் இதெல்லாம் கண்டம் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டால் அந்த இடத்தில் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகி அந்த இடம் நம்மளை விட்டு போயிடும். இதுதான் கண்டங்கத்திரிக்காய் பரிகாரம். இது எங்க இருந்தாலும், எந்த வீடு விற்கணும்னாலும், எந்த இடம் விற்கணும்னாலும் இது இதே மாதிரி முறையா 4 கார்னரையும் கரெக்டா செய்யுங்க.
அது உங்களை விட்டு அது இயற்கையாவே போயிடும். அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மண்ணு ரொம்ப காலமா மண்ணாவே இருக்கும். அதை ஒரு ஓட்டி விட்ட மாதிரி மண்ணை பெரட்டி போட்டீங்கனாலும் மண்ணு மாறிக்குது. அப்ப இந்த இடமும் மாறிக்கும். இது எல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியே கொடுத்துரும். இதை முடிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல போய் 11 முறை மூலஸ்தானம் சுத்தி விளக்கேத்தி சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்க வீட்டுல தெளிங்க. கருவிலே உருவாக்கக்கூடிய குழந்தை கலையாமல் இருப்ப, அபாசனம் இல்லாம அந்த குழந்தைய தக்க வச்சு இந்த பூமியில 10 மாசம் பிறந்து 10 மாசம் சுமந்து 10 மாசத்துக்கு அப்புறம் பிறந்து எந்த நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழ்வதற்கு கருவில் உருவான குழந்தையை தக்க வைப்பது எப்படி என்று எளிய பரிகாரத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அபாசன் எதனால வருது? நம்மளுக்கு போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ ஏதாவது குழந்தை வதை செய்திருந்தாலோ, நம்மளே கருவை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில கர்ப்பம் ஆயிட்டா களைச்சுக்கிட்டாலோ, அது ஒரு உயிர் கொலையா மாறி அந்த குழந்தையுடைய சாபம் வயிற்றுல புகுந்து அது இடையூறாக வந்து கடைசியில அபாசனம் ஆகி போச்சுங்க அப்படின்னு வரும். அது நாமளே உருவாக்கப்பட்டதுதான், அது வினையா மாறுது. அதனால எந்த ஒரு கரு உருவாகினாலும் அந்த கரு 16 நாள் தாண்டி அந்த கருவை கலைக்கக்கூடாது. அதுக்கு மேல நம்ம அதை செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி தான் நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லபடியா அபாசனம் இல்லாம எந்த விதமான இடையூறுகள் இல்லாம இந்த குழந்தை 10 மாசம் வயிற்றுக்குள்ள நல்ல குணமடையணும். புத்தி உள்ள, ஞானம் உள்ள, அறிவுள்ள, நல்ல ஒரு தெளிவான அழகுள்ள இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்கணும்னு சொல்லி நீங்க 5 தென்னம்பிள்ளை வாங்கிட்டு போய் 5 தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு என்ன? தென்னை மரம் தேங்காய் காய்க்குது இல்லைங்களா, அதோடைய தென்னங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த கூத்து அந்த தென்னம்பிள்ளை. அந்த தென்னம்பிள்ளைய 5 பிள்ளைகளை ஒன்னா கொண்டு போய் ஒரு கோயில்ல கொண்டு போய் மரத்தை அந்த பிள்ளைகளை எல்லாம் குழிய தோண்டி 5 தென்னம்பிள்ளைய நல்லபடியா அந்தந்த இடத்துல வச்சு நீங்க தண்ணியை ஊற்றி அதை மூடி மண்ணை போட்டு மூடி அந்த தென்னம்பிள்ளைய தொட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளை தானா வளரும். இந்த 5 தென்னம்பிள்ளைய நீங்க கொண்டு போய் கோயில்லையோ அல்லது காட்டுலையோ இவங்க கையார வைக்க சொல்லணும். தென்னை வச்சவங்க தேங்காய் சாப்பிடாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்போ நாம தேங்காயை வயிற்றுக்குள்ள சாப்பிடுற குழந்தையும் சேர்ந்து சாப்பிட்டால் அதுக்கு ஒரு உணவு கிடைக்குது அல்லவா? அப்ப என்ன காரணம்? இது எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் ஒரு தென்னம்பிள்ளைய தன் பிள்ளைய வளர்த்திருக்காங்க. அதனாலதான் ஜாதகத்துல 5ஆம் இடம் என்பது குழந்தை. அதனால 5ஆம் இடம் என்பது குழந்தை கரு உருவாயிருச்சுன்னா அந்த பிள்ளை வளர்வதற்காக இந்த தென்னம்பிள்ளை கொண்டு போய் ஒரு ஆலயத்துல வைங்கன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் இதை யூகிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் மரம், செடி, காத்து, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைச்சதெல்லாம் 2வது. இதற்கு முன்பு அந்த தென்னை மரத்துல அந்த தேங்காய் இந்த சிவபெருமானுக்கு அது பிரசாதமாக படைப்பதால நம்ம ஒரு தேங்காய் ஒரு தென்னம்பிள்ளையை வச்சா அந்த தென்னம்புள்ள அத்தனை தேங்காயும் உரிச்சு எத்தனையோ மக்களுக்கு கடவுளுக்கும் பூஜை அனுஷ்டானங்கள் பண்றதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருக்கீங்க. அதனால நம்ம பிள்ளை வயிற்றுல வளர்றதுக்கு 5 தென்னம்பிள்ளைய கோயில்லையோ காட்டிலேயோ கொண்டு போய் உங்க கையார வச்சு அந்த தென்னம்பிள்ளைக்கு உயிர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டால் பல ஆண்டு காலம் அந்த தென்னம்பிள்ளை இருக்கும். அதே போல இந்த பிள்ளையும் இருக்கும். கண்டிப்பா இந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தை அபாசன் ஆகாம தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த தென்னம்பிள்ளை பரிகாரம் இது. பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளை விதை போட்டு முளப்பு கட்டி ஒரு கூத்து கூத்தா அப்படி வச்சிருப்பாங்க. அழகழகா இருக்கும், நல்லா இருக்கும். அதை ஒரு 5 தென்னம்பிள்ளை வாங்கிட்டு போய் உங்களால காடு தோட்டம் உங்களுக்கு வசதி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில கொண்டு போய் ஒரு ஆளுக்கு
ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு 5 குழியை தோண்ட சொல்லி அந்த 5 குழியிலையுமே 9 நவதானியத்தை அது மேல போட்டு திருநூறு சந்தன குங்குமம் எல்லாம் போட்டு நான் வைக்கக்கூடிய தென்னம்புள்ள கருகி போயிடக்கூடாது, அது உலகத்துக்கு நாளைக்கு அது உதவியா இருக்கணும்னு சொல்லி 5 தென்னம்பிள்ளை உங்க கையார வச்சு தண்ணி ஊத்தி வச்சுட்டு வந்துட்டால் இந்த 5 பிள்ளைகள் வளர வளர உங்க வயித்துல இருக்கிற பிள்ளை தானா வளரும். இதை செய்து பாருங்க. அபாசன் ஒரு நாளும் வராது, அந்த வம்சத்துக்கே வராது. இது நீங்க எடுக்கிற பரிகாரம் ஆன்மீகமான பரிகாரம், மிக எளிமையான பரிகாரம், இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய பரிகாரம். எல்லாமே உங்க கையில இருந்து ஒரு பிடிச்சு கொண்டு போய் வைக்கிற பொருளுக்கு ஒரு சக்தி என்னைக்கும் உண்டு. அதனாலதான் சொன்னாங்க கை ரேகை. கை ரேகை என்பது என்ன? இந்த ரேகை இருக்கிற பக்கம் மட்டுமே இந்த கை சொன்னபடி கேட்கும், வளையும். ரேகை இல்லாத இடத்துல வளரவே வளராது. அந்த ரேகையில உங்களுடைய பிடிப்பு இருக்கணும். எல்லா பொருளையும் உங்க தொட்டிருக்கணும். அப்பத்தான் அந்த சக்தி அதுல போய் படும். இப்ப தென்னம்பிள்ளையை நீங்க தொட்டு வைக்கும் போது உங்க ரேகை பதிவானதான் நீங்க தான் அப்படின்னு வரும். அப்ப இதையெல்லாம் நீங்க செய்து உங்க வாழ்க்கையில நீங்க இந்த கருவை உருவாக்கி இந்த உலகத்துக்கு ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி நேரம் அந்த குழந்தை பிறந்து அது வளர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வச்ச தென்னம்பிள்ளையிலேயே போய் அந்த இடத்துல விளையாண்டுட்டு அந்த தேங்காயவே அது சாப்பிடக்கூடிய காலம் பிறக்கும். அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அப்ப அம்மா தாய் சொல்லு, நீ வயிற்றுல இருக்கும்போது நான் தான் வச்சேன், நீ இவ்வளவு தூரம் வளர்ந்ததுனால அந்த தேங்காயே உனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்குது, அதனால தென்னை வச்சவங்க தேங்காய் திங்காம போக மாட்டாங்கன்னு அந்த காலத்துல பழமொழி உண்டு. அந்த குழந்தைக்கே அந்த தேங்காய்க்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனால தேங்காய் தின்னால் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு அற்புதம், அதுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு. அதனால நம்ம பிள்ளைக்காக தென்னம்பிள்ளையை வச்சு வாழ்க்கையில இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்து உங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் களையாமல் இருப்பதற்கு இந்த எளிய பரிகாரம். ஒரு ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல லக்னம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த உலகத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன லக்னத்தில் நான் பிறந்தேன், எந்த நட்சத்திரத்தில் நான் வளர்ந்தேன், எந்த ராசியில இப்ப இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோயில்ல போனா ஒரு அர்ச்சகர்கிட்ட சொன்னா கூட நான் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிங்க, நான் தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனுசு லக்கணங்கிறத சேர்த்திடுறாங்களா? ஏன் அப்படி? லக்னங்கிறது உயிர், சந்திரனுங்கிறது உடல், நட்சத்திரம் என்பது நம்மளை இயக்கக்கூடிய சக்தி. இந்த மூணும் சேர்ந்து ஜாதக கடத்துல நம்மளை அறியாமையே அது உலாவிட்டு இருக்கு. அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உங்க ராசியில இருக்கான்னு பாருங்க, உங்க ஜாதக கட்டத்துல இருக்கான்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு அது தென்பட்டால் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. லக்னம் அப்படின்னு எங்க போட்டிருக்கோ அந்த இடத்துல மாந்தி இருக்கான்னு பாருங்க. லக்னத்துல மாந்தி இருக்கான்னு பாருங்க. இந்த லக்னத்துல மாந்தி இருந்தா அதுக்கு பேர் அந்த காலத்துல குளிகன்னு சொல்லுவாங்க. குளிகனும் எழுதியிருப்பாங்க, மா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப லக்னத்துல மா அப்படிங்கிறத மாந்தி என்று பொருள். இந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரேத சாபம் இருக்கும். இந்த பிரேத சாபம்னா என்ன உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அது என்னங்க பிரேத சாபம்? பிரேத சாபங்கிறது எனக்கு புரியலையே அப்படிம்பா. நம்ம வீட்டுல நல்லா வளர்ந்து ஆளாகி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு மனநிலை சரியில்லாம நம்மளுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ பாட்டனோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் நிதானம் தெரியாம எங்கேயோ திசை மாறி போய் அங்க காலம் ஆயிடுவாங்க. இவங்க தேடி 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 பார்த்து அதை கண்டுபிடிக்க முடியாம இந்த ஆத்மாவுக்கு நான் ஒரு ஈமச்சடங்கு செய்ய முடியலையே, நான் ஒரு கொல்லி வைக்க முடியலையே, நான் ஒரு கோடி துணி போட முடியலையே, அது எங்க போய் இறந்துச்சுன்னே தெரியலையே, நான் என்னதான் பண்ணட்டும், நான் ஆஸ்பத்திரி பூரா தேடி பார்த்துட்டேன், அனாதி ஆசிரமத்தில எல்லாம் போய் தேடி பார்த்துட்டேன், ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்தில் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், என்னுடைய தாத்தா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரே, இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு அவர் மனநிலை சரியில்லாம போயிட்டாரே அப்படின்னு மனசார அவங்க மேல பாசமாக்குறவங்களுக்கு இந்த தாக்க கட்டாயமா இருக்கும். அப்ப அவர் போய் எங்கேயோ இறந்துட்டாரு, கண்டிப்பா யாரோ ஒரு மகராசர் போய் அதை எடுத்து அடக்கம் பண்ணியே தீர்வாங்க. கட்டியா? அப்போ அந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரு, அதுக்கு ரத்த சம்பந்த உறவுகள் எல்லாம் நீங்க அதை செய்யாதனால உங்களுக்கு அந்த பிரேத சாபம்
இந்த ஜாதகத்துல லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த சாபம் இருக்கு. அதான் அந்த காலத்துல குளிகை நின்ன வீடு குட்டிச்சவர்னு மறைச்சு சொல்லிட்டாங்க முன்னோர்கள். குளிகை நின்ன வீடு குட்டிச்சவர் போ அப்படின்னு. அந்த பிரேத சாபத்தை மறைச்சு சொல்லிட்டாங்க. குளிகை நின்ன வீடு குட்டிச்சவர். அந்த இடம் பால் பங்களா பங்களா பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் ஆகாதான். குளிகை நின்னா குட்டிச்சவரா அந்த காலத்துல. அப்படின்னு என்ன, அவர் என்னத்தை தான் சம்பாரிச்சு என்ன வாழ்ந்தாலும் ஒரு இறப்பை சந்திச்சது போலயே அவருடைய மனம், எண்ணம், முகம் எல்லாம் இருக்கும்னு சொல்லித்தான் அந்த காலத்துல குளிகை நின்ற வீடு குட்டிச்சவர் போங்க அப்படின்ட்டுருவார். அதற்கு பிரேத சாபம் என்று பொருள். பழைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினேந்திர மாலை, சாதக அலங்காரம், உத்தரகால அமிர்தம், ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி பழைய நூல்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துல மாந்தி சாபத்துக்குன்னே இந்த பிரேத சாபத்தை அதுல சொல்லியிருப்பாங்க. அதனால யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களுக்கு கடுமையான தோஷம். முதல் லக்கணம் சரி இருந்தா தானே மற்ற கிரகங்களுடைய பாவகம் நல்லா இருக்கும். லக்கணத்திலேயே மாந்தி பிரேதம் உட்கார்ந்துருச்சுன்னா எந்த கடவுள் வந்து உட்கார்ந்தாலும் தீட்டு இருந்தால் எப்படி தெய்வ சக்தி உள்ள வரும். அதனால இதை எப்படி முறியடிக்கிறது, இதற்கு என்ன வழி? நீங்களும் நல்லா இருக்கணும் அல்லவா? ஏதோ முன்னோர்கள் அந்த காலத்துல அப்படி போய் காலமாயிட்டாங்க, ஏங்க அந்த சாபம் என்ன தாக்குதுன்னு நீங்க ஒரு ஜோசியத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா, ரைட்டு தான், யார் இல்லைன்னாங்க? நீ கேள்வி கேட்டதெல்லாம் சரிதான், சந்தோஷம்தான். சரி, கேள்வி நல்லா கேட்டீங்க, யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு. அது யார்? உங்க தாத்தா தானே? சரி, அதை ஏங்க எங்கிட்ட கேட்கறீங்களே? அந்த சொத்தை வந்து நீங்க எங்கிட்ட கேட்கறீங்கன்னு. தாத்தா வந்து செத்து போனது சாபம் வந்து எனக்கு ஏங்க வந்துச்சு அப்படின்னா, தாத்தாவை சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு, அந்த பாவப்புறம் உங்களுக்கு வராம. பாவமும் உங்களுக்கு தான், சொத்தும் உங்களுக்கு தான், பிரேத சாபமும் உங்களுக்கு தான். வேண்டான்னு எழுதி கொடுத்தாலுமே சாபம் விடுமா? அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா? அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே? அதனால தாத்தா முன்னோர்களாவே இருந்துட்டு போகட்டும், ஆனா அவங்க உங்க ரத்த சம்பந்த உறவு தானே. அவர் இல்லாம நீங்க வந்துட்டீங்களா? இல்லையில்ல. சொத்து மட்டும்தான் பங்கு இருக்கா? பாவத்திலையும் பங்கு இருக்கு, அது மாறவே மாறாது. அப்ப அந்த ஈமச்சடங்கு காரியத்தை நீங்க தான் செய்யணும். வேற யாரு செய்வாங்க சொல்லுங்க? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட குடும்ப சகிதமா இருக்கக்கூடிய பிரேதத்துக்கு பரிகாரம் இன்னொரு குடும்பம் எப்படி செய்வாங்க? நாம தான் சரிப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த எளிய பரிகாரம். இந்த எளிய பரிகாரத்துல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அது பிரேத சாபம்னு சொல்லிட்டேன். இந்த பிரேதத்தை எப்படிங்க இந்த சாபத்தை தீர்க்கிறதுன்னு ஒரு கேள்வி பிறக்குது. எழுதி வச்சுக்கோங்க, நோட்டை எடுங்க, நான் சொல்றதை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஆதரவற்ற, உங்களுக்கு ஆதரவற்ற ஏதாவது ஒரு பிரேதங்கள் வந்து ஓம் சாந்தின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இந்த இறந்தவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய், யாருமே இல்லைங்க, அனாதையா இறந்து போயிட்டாரு, இது யாரு தான் காப்பாத்துறதுன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் மூலியமா நீங்க போய் ஒரு ஆதரவற்ற பிரேதத்துக்கு ஒரு ஈமச்சடங்குக்கு உண்டான பணத்தை நீங்க கொடுத்து அந்த பிரேத ஆத்மாவை நீங்க சாந்தி பண்ணினீங்கன்னா ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கு சமம். உங்களுக்கு ஏற்கனவே பிரேத சாபம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த காலத்துல இறந்த பாடிய அவங்கள புதைக்கிறக்கே விட மாட்டாங்க. அங்க அலக்கழிச்சு, இங்க அலக்கழிச்சு, அங்க வைக்காத, இங்க வைக்காத, நீ 90 வைய, சந்தனம் வைய, குங்குமம் வைய. அந்த பிரேதம் கடைசி காலத்திலேயாவது நிம்மதி அந்த குழிக்குள்ள போறதுக்குள்ள இந்த எடுத்து அடக்கம் பண்றவங்க ஒரு சில பேரு அலப்பறம் பண்ணி அந்த ஆத்மாவை நல்லாவே கொஞ்சம் அடக்கம் பண்ணாம விட்டுருவாங்க. இதெல்லாம் பிரேத சாபத்துல கணக்குல வருது. அவரே காலமாயிட்டார், அந்த உடம்புல எதுவுமே இல்லை, வெறும் ஜடம் மாதிரி அவர் படுத்திருக்கார், உயிர் மேல போயிருச்சு, வெறும் உடம்பு கீழே இருக்குது. இதை எடுத்து மண்ணுக்குள்ள வைக்கிறக்குள்ள ஆளுக்கு ஒரு ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி அந்த ஆத்மாவை அலக்கழிக்கும் போது அது எங்க இருந்தாலும் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஆத்மா சாபம் அது அலக்கழிக்கிறவங்களுக்கு வந்தே தீரும். அதனாலதான் பிரேத சாபம் என்று பொருள். அதனால இந்த பிரேத சாபத்துக்கு ஆதரவற்ற முதியோர்களுடைய உடல் வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமா காலமாயிட்டாங்கன்னா ப்ராப்பரா போய் அந்த பிரேதத்துக்கு என்ன ஈமச்சடங்குக்கு செலவோ அது உங்களால முடிஞ்சதை கொடுத்து
அதுக்கு உண்டான ஈமச்சடங்குக்கு உண்டானதெல்லாம் பரிபூர்ணமா செய்து அந்த ஆத்மா உங்க காசுல போய் இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு இறைவனுக்கு போய் சேர்ந்தால் உங்க ஜாதகத்துல இருக்கிற மாந்தி லக்னத்துல மாந்தி தோஷம் நிச்சயமா தீரும். இந்த தோஷத்தை நீங்க சரி பண்ண முடியும். அன்னையில இருந்து உங்க லக்னத்துல இருக்கிற தீட்டு வெளியில போகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்னத்துல மாந்தி சாபத்தை பத்தி ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த அந்த சாபம் லக்னத்துல மாந்தி இருந்து அந்த சாபத்தை நீங்க சரிப்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா, இந்த பிரேத சாபத்தை நிவர்த்தி செய்யாம விட்டுட்டீங்கன்னா, இது ஒன்றும் பண்ணாது. இந்த சாபத்தை நீங்க கழிக்காம இருக்கிறதுனால நீங்க இந்த உலகத்துல பிறந்துட்டீங்க, ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு கரு உருவாகி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளோட குடும்பத்துக்குள்ள 5 6 குழந்தைங்க இருந்தா அதுல ஒரு குழந்தைக்கு லக்னத்துல மாந்தியோட ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் அந்த பிரேத சாபம் அடுத்த ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் ஆயிடும். அதனால இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சு இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த லக்னத்துல மாந்தி சாபம் வரக்கூடாது என்பதற்காக பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடையிறதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு ஈமச்சடங்கு காரியத்துக்கு ஒரு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. அதுக்கு அடுத்த சந்ததிகளும் நல்லா இருக்கும். உங்க வம்சாவளி வளரும். இதை விட உங்களுக்கு இந்த பதிவுல ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை நல்லா குறிச்சு வச்சு எழுதி இன்னொருக்க நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க அதை செய்யுங்க. இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு இதுதான் சரியான பரிகாரம். அப்புறம் ஆலய வழிபாடு 2வது நீங்க வச்சுக்கலாம். இந்த ஆத்மா சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த மனசை நீங்க சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளம் ஒரு திருக்கோவில் நீங்க உள்ள கோவிலுக்கு நீங்க அப்புறம் தேடி அப்புறம் வந்துக்கலாம். அப்ப இந்த பிரேத சாபத்துக்கு நீங்க செய்றீங்க இல்லையா, யாருக்கெல்லாம் லக்னத்துல மாந்தி இருக்குன்னு உங்க ஜாதகத்தை எடுத்து அவங்கவுங்க பார்த்து அதை கட்டாயமா நீங்க சரிப்படுத்தி உங்க வாழ்க்கை சுபிட்சமா ஆரம்பிங்க. உங்க சந்ததிகளுடைய வம்சாவளி பேரும் புகழோடு சந்தோஷ நிம்மதியோடு ஒரு உயர்ந்த கௌரவத்தோடு. இப்போ நம்ம ஒரு முறையான ஒரு விஷயத்த இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பரிகாரத்தை அதிகாரமா செய்ய வேண்டும் என்று இந்த பரிகாரம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறது உலகத்துக்கே ஆதி காலத்துல இருந்து தெரியும். 2 ஜென்ம லக்கணத்துக்கு 2 4 7 8 12 இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமே அப்படின்னு பஞ்சாங்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் மற்ற ராசிகள்ல ஆட்சி உச்சமா இருக்குது நீசமா இருக்குதுங்கிறதெல்லாம் இருக்கிற இடத்தை பொறுத்து, அது நம்மளுக்கு வேண்டாம். இப்ப இந்த செவ்வாய் தோஷத்தினால பல பெண்கள் திருமணமே ஆகாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்துல மீண்டு வரவே முடியல. அவனால இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் இந்த உலகத்துல இப்படி ஒரு மனிதர்கள் இருந்தும் ஏன் இவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு விசேஷ வீட்டிலேயே பிறக்குது. இந்த விசேஷ வீட்டுல பிறக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்குறதுனால பல பேர் விசேஷத்துக்கே வர்றதில்லை. நம்ம உள்ளக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலையே, நம்ம போனோம்னா அந்த விசேஷத்துல நம்மளை பத்தி கேட்க மாட்டாங்களா? ஏன் உன் பிள்ளை கல்யாணம் ஆகல, உன் பிள்ளைக்கு என்ன தோஷமா, அது என்ன பரிகாரம், அதை செஞ்சு போட்டு முடிக்க வேண்டியதானே அப்படின்னா அந்த அம்மா சாப்பிட வந்தது கூட இந்த கதை கேட்டோன்னே சாப்பிடாது. ஏன்னா இவங்க விசேஷ வீட்டுக்கு போறவங்க கம்முனே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பேசுவாங்க. நீ எப்போ கல்யாண சோறு போடுற, எப்போன்ற வீட்டில் வந்து இலை ஓட்டு நான் ஜோறு சிம்பேன், இப்படியெல்லாம் சொல்லும் போது அவங்களுடைய மனம் அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி பல பேர்த்துகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதுக்கு கடவுளை கெட்டியா பிடிக்கிற தவிர வேற வழி இல்லை. அதுதான் இந்த எளிய பரிகாரம், குறிச்சு வச்சுக்கணும். அதாவது கும்பகோணத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள தைலநாயகி அம்மன், அந்த அம்மனுக்கு சிவப்பு புடவை வாங்கி துவரம் பருப்பு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்க சாமியை கும்பிட்டு அந்த அம்மால ஒரு 7 முறை அந்த வலது பக்கம் சுத்தி வாங்க. அந்த செவ்வாய் தோஷம் அடியோடு நீங்கிடும். அதனாலதான்
வைத்தீஸ்வரன் கோவில் என்று பொருள். வைத்தியம் பார்க்க வந்தவரே வைத்தீஸ்வரர் ஆயிட்டார். இது தைலநாயகியுடைய அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி என்னன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. கும்பகோணத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள தைலநாயகி அம்மன் இருக்கு. அந்த அம்மனுக்கும் உங்களுக்கும் செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு. செவ்வாயுடைய நிறம் சிவப்பு, அதனால சிவப்பு துணி வாங்கி, செவ்வாயுடைய தானியம் துவரம் பருப்பு, அதனால துவரம் பருப்பு நைவேத்தியம் பண்ணி, சாமிக்கு என்ன பிடிக்கும்? தேங்காய் பழம், பூ மாலை, வெத்தலைப்பாக்கு, கல்கண்டு, எலுமிச்சம்பழம், இதுதான் பிடிக்கும். இதை மட்டும் ஒரு முறை வாங்கி சாமிக்கு வயிறார நிறைய நைவேத்தியம் பண்ணி, உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் நான் தாயுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போது, இந்த செவ்வாய் தோஷம் எனக்கு வந்ததுனால இதுவரைக்கும் எனக்கு மன வாழ்க்கை அமையல, இனிமேலாவது உன்னுடைய சன்னிதானத்துக்கு நான் வந்துட்டு போறேன், எனக்கு மன வாழ்க்கையை அமைச்சு கொடு கடவுளேன்னு சொல்லி 7 கந்த சஷ்டி புக்கு வாங்கி கோயில்ல யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு, நீங்க கந்த சஷ்டிய ஒரு முறை படிச்சு சாமி வலமுறை சுத்தி வந்து 1 மணி நேரம் கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு வாங்க. செவ்வாய் தோஷம் பட்ட துன்பம் எல்லாம் பறந்தோடி போகும் என்று பொருள். இதுக்கு ஒரே பரிகாரம், மெயினான பரிகாரம், வைத்தீஸ்வரன் கோயில் தைலநாயகி அம்மனை போய் வழிபாடு பண்றதுதான். இந்த வேலை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அது சாமி பாபான்னு கூப்பிடுது, நமக்கு அது தெரியணுமே. செவ்வாய்னா முருகன், அந்த முருகர் எந்த முருகன் தெரியணுமே. 6 வட முருகர் இருக்கிறார். அதுல எந்த முருகர், என்ன சாமி, அந்த தெய்வம், அந்த ஜாதக தகுந்த பொருள் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதனால அந்த செவ்வாய் தோஷம் பிறக்கும் போது ஜாதகத்துல இருதார தோஷம் என்று சொல்லிட்டு அந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்க வேண்டியது, மூடி வைக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, மூடி வைக்க வேண்டியது, இது மட்டும் நடக்குது. அதுக்கு தீர்வு கட்டாயமா வேணும் அல்லவா? அதனால இதெல்லாம் ஜோதிட ரீதியா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த உலக மக்கள் நலனுக்காக இந்த எளிய பரிகாரங்கள். அதனால இதை செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு வந்து விட்டால் உங்களுடைய மன வாழ்க்கையில இனிமேல் அந்த செவ்வாய் தோஷம் நீங்கி 90 நாள்ல மாப்பிள்ளை கூடி அந்த பெண்ணுக்கு ஒரு மாலை சூடி உங்க வாழ்க்கையே கைகூடி பிரமாதமா வாழ்க்கை வாழ்வீங்க. இதை செய்துட்டு வாங்க. ஒரு முறை கும்பகோணத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உங்களுடைய குடும்பத்துல செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அந்த தெய்வம் உங்களை கூப்பிடுது, நீங்க அங்க போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு தாய் வீடு தான். அன்னையோட அந்த செவ்வாய் ஜாதகத்துல நீச நிலையில் இருந்தாலும் சரி, உச்ச நிலையில் இருந்தாலும் சரி, பகையான நிலையில் இருந்தாலும் சரி, பாவர்களால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் சரி, அனைத்தையும் நீக்கி அந்த செவ்வாயுடைய தோஷம் நீங்கி அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை படும் பொழுது உங்க மன வாழ்க்கையில் பட்ட துன்பமெல்லாம் விலகி திருமண வாழ்க்கை சிறப்பா நடக்கும். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வாங்க. எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே அவங்கவுங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கும். அப்போ உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு ஜீவனை நம்ம எடுத்துக்கிறோம், அது நமக்கு வேணும் அப்படின்னா முளைப்பாறை பரிகாரம். 9 நவதானியத்தை செம்மண்ணில் போட்டு பெரட்டி ஒரு முளைப்பு கட்டி அப்படியே அந்த முளைப்பாறை வளர்றதுக்கு தைலி தண்ணி தொளிச்சு 22 நாள் அந்த முளைப்பாறை போட்டு அதை அப்படியே வளர்த்திட்டு வாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்ல விதமா நடக்கணும்னா இந்த முளைப்பாறை அப்படியே பயிராட்ட அழகா வயல் மாதிரி விளைஞ்சு அதுக்கு மேல அது தொங்கல் விட்டு எல்லாம் நடத்தி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் சிறப்பா வரும். அதை கொண்டுட்டு போய் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துல போய் அந்த முளைப்பாறை வச்சு அதோட சேர்த்து மூலஸ்தானத்தை சுத்திட்டு வாங்க. தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு
குலதெய்வத்துக்கு ஒரு வஸ்திர தானம் செய்து எல்லாம் முடிச்சு சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ரெண்டாவது, இந்த முளைப்பாறை உங்க வீட்டுல விளரும் போது வீட்டுல ஒரு நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். காசு பணம் தங்கும். முளைப்பாறை ஒரு முறை போடுங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த 9 நவதானியத்தை டப்பாவில் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அங்கங்க மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த தானியங்கள் எல்லாம் போடக்கூடிய ஒரு நாள் பிறகு அன்னைக்கு தான் போடுவாங்க. அன்னைக்கு தான் அந்த தானியத்துக்கு உயிர் வரும். அது வரைக்கும் அது தானியம் பூரா அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். அதனால அது என்ன பொருள்? விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் மட்டும் உறங்குவதில்லை. அது எப்பவுமே உள்ள மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னா, உங்களோட குடும்ப வம்சத்துல பாரம்பரியமா ஒரு நல்ல விஷயங்களும் கிடைச்சுக்கிட்டே போகணும்னா, வீட்டுல ஒரு முறையாவது முளைப்பாறை போட்டு ஒரு 22 நாள் அதை தண்ணி தொளிச்சு சூரிய ஒளியில காமிச்சு வீட்டுல வர்றவங்க திருஷ்டி வர்ற இடத்துல நீங்க வைங்க. என்னைக்குமே நவதானியம் உயிரோட வளர்ந்துகிட்டே இருக்கிறக்கா உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பெரிய தீய சேர்த்து வராது. இந்த செய்வனை, பில்லி சூனியம், ஏவல், ஆவி, பேய், பிசாசு, மாந்திரிகங்கிறாங்க. அனைத்துக்கும் கட்டுப்படக்கூடியது 9 நவதானியம் உயிரோடு வளர்ந்திருந்தால் கிட்டையே வராது. ஏன்னா தெய்வ சக்திக்கு மீறின அதர்வன சக்தி வேலை செய்யாது. நவகிரக சக்திக்கு மேல அதர்வன சக்தி வேலை செய்யாது. பிரபஞ்சம் என்பது எங்க இருக்குது? கண்ணுக்கு தெரியாத பல்லாயிரம் கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு பிம்பத்திலிருந்து ஒளி இந்த பூமிக்கு வருது. அதனுடைய சக்திக்கு பவர் ஜாஸ்தியா, இங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பூமியில இருந்து எடுக்கப்படுற பொருளுக்கு சாஸ்தியா? அந்த சக்திக்கு ஈடாகவே ஈடாது. அதனால திருஷ்டி போயிரும். பில்லி சூனியங்கள், செய்வனைகள், காத்து கருப்புகள் எல்லாம் இந்த மாய உலகத்துல இருக்கிற அத்தனை சக்தி எடுக்கக்கூடியது முளைப்பாறை. எப்பவுமே உங்க வீட்டுல ஏதாவது இந்த மூலிகை கடை, நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நவதானியம் ஒரு தட்டுல போட்டு பூஜை அறையில வைங்க. 9 கிரகங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 நவகிரகத்துக்கு 9 தானியத்தை நீங்க ஒரு தட்டுல வச்சீங்கனாலே எங்கெல்லாம் அந்த நவதானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல நவகிரகம் வாசம் செய்யும் என்பது புராண நூல் சொல்லுது. அதனால கண்டிப்பா இந்த 9 நவதானியத்தையும் ஒரு முறை தண்ணீரில் ஊற வச்சு முளைப்பு கட்டி ஒரு முறையாவது உங்க வீட்டுல முளைப்பாறை போடுங்க. திருமணம் என்பது திருவிழா, திருவிழா என்பது திருமணமா மாறி ஒரு வீட்டுல ஒரு மகிழ்ச்சி பிறக்கும், ஒரு சந்தோஷம் பிறக்கும். நீங்க மனசுல எதை நினைச்சு இந்த மூலிகை போடுறீங்களோ அதை நினைச்சு அது வளர்ந்து விட்டால் அந்த காரியம் ஜெயமடையும். உங்களுக்கே அந்த முளைப்பாறை போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு அழகா வரதை பார்த்து அதை கொண்டு போய் ஆத்துல விடுறக்கே மனசு வராது. அப்பேற்பட்ட நவதானியத்துல அவ்வளவு பெரிய சக்தி பிறந்திருக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல நீங்களே உருவாக்கப்பட்டு இந்த எளிய பரிகாரங்களை நீங்க வீட்டிலேயே செய்யலாமே. ஒரு மனசு சரியில்லையா, ஒரு முளைப்பாறை போடுங்க, அதுக்கு ஒரு தண்ணி தொளிச்சு விடுங்க. நாளை காலையில போய் பார்த்தா ஒரு இஞ்சி வளர்ந்துருக்கும். பார்க்க மனசு சந்தோஷமா இருக்கும். நவகிரகத்துடைய சக்தி இல்லாம அது வளராது. அவ்வளவுதான். இதை கண்டிப்பா செய்யுங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் தானே. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதை விட உலகத்திலேயே ஒரு மிக 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 பரிகாரம், உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். நீங்க அதை சரியா செய்யுங்க. 9 நவகிரகத்தை போய் சுத்தினால் நவகிரக தோஷம் விலகும் என்று ஆதி காலத்திலேயே சொல்லி வச்சதுனாலதான் எல்லா கோயில்களிலும் 9 நவகிரக சிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க வீட்டிலேயே 9 நவதானியத்தை போட்டு முளைப்பாறை சுத்தி நீங்க வீட்டிலேயே 9 முறை சுத்தி கொண்டு போய் நீங்க கோயில்ல வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே நவகிரக தோஷ நிவர்த்தி ஆகுதுல்லவா. இதை நீங்க செஞ்சு பாருங்க. எளிய பரிகாரம். ஒரு முறை முளைப்பாறை 9 முறை சுத்தி வந்தா ஒரு கோயிலுக்கு போனதுக்கு சமம். மனையிலும் தெய்வங்கள் வாழுது, கோயிலிலும் தெய்வங்கள் வாழுது. முளைப்பாறை நவதானியம் எங்கிருந்தாலும் வாசம் செய்யும், நவகிரகம் எங்கிருந்தாலும் வாசம் செய்யும். இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்க செய்து உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும். அதற்காகத்தான் இந்த முளைப்பாறை பரிகாரம். ஒரு நோம்பி சாட்டினாங்கன்னா எல்லா வீட்லயும் முளைப்பாறை போட்டு அதை எல்லாம் கொண்டு வந்து பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருந்து அது எல்லாம் கொண்டு போய் ஆலோலமா பாடி அதை கொண்டு போய் நதியில கொண்டு போய் அதை விடும்போது அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை நாளா நம்ம கிட்ட இருந்த பொருளை விடுறதுக்கு மனசு வராம ஆனந்த கண்ணீரா இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லா சாமிக்கும் பிடிச்ச பொருள் முளைப்பாறை தான். அந்த முளைப்பாறை போட்டா என்னாகும்? அதை சுத்தி கும்மி அடிப்பாங்க. அப்ப எல்லாம் கூட்டு சேர்ந்துருதா? அப்போ நவ கிரகங்களாட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரு பாட்டு பாடி அதை கும்மி அடிச்சு அந்த முளைப்பாறையை சந்தோஷப்படுத்தி அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி பிறக்குது அல்லவா? அதுதான் நவகிரகத்தினுடைய முளைப்பாறை பரிகாரம். இதை வீட்டில் நீங்க செஞ்சு 9 முறை சுத்துங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகும். மாப்பிள்ளை வர்றாரு, திருமணம் தடையாயிட்டே இருக்குது, வீட்லயே முளைப்பாறை போட்டு நவகிரகம் நினைச்சு வீட்லயே சுத்துங்க. 22 நாளும் நீங்க அதை சுத்தி அது மேல ஒரு பத்தி பொருத்தி வச்சு நவதானியமா நினைச்சு நம்ம நவகிரகமா நினைச்சு நீங்க சாமி கும்பிடுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை நீங்க அடைவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பா இருக்கு. நீங்க மனதில் நினைத்த காரியம் கைகூடும். கண்டிப்பா இதை செய்துட்டு வாங்க. எளிய பரிகாரத்தோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்புள்ள சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.